வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கவிதை நேரம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட மெஹராஜ் பேகம் அவர்களின் அருமையான கவிதை தொகுப்போடு இணைந்து கொள்வோம் மீண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அவருடைய கவிதைகள் மிகவும் சமுதாய நோக்கத்தோடு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல விழிப்புணர்வு கவிதைகளையும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியான அருமையான கவிதைகளோடு நாம் இன்றும் தொடர்ந்து பயணம் செய்யலாம். மெஹராஜ் பேகம் அவர்களின் முதல் கவிதை இப்படியாக அமைகிறது. வாருங்கள் அந்த கவிதை என்னவென்று பார்க்கலாமா? யாரோ விதை வீசி சென்றதால் தோன்றிய மரங்களை எல்லாம் தான் தோன்றி என்றே அழைக்கின்றனர். ஒவ்வொரு அழைப்பிலும் ஏதோ ஒரு பறவை திரும்பி பார்த்துவிட்டே வலசை செல்லும். உண்மைதானே? யாரோ விதை வீசி சென்றதால் தோன்றிய மரங்களை எல்லாம் தான் தோன்றி என்றே அழைக்கின்றனர். ஒவ்வொரு அழைப்பிலும் ஏதோ ஒரு பறவை திரும்பி பார்த்துவிட்டே வலசை செல்லும். ஆம், அப்படி விதைகளை நாம் நாம் காடுகளை அழித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பறவைகளின் எச்சம் அங்கங்கே காடுகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. காடுகள் இல்லாவிட்டாலும் ஏதோ சில மரங்களை உருவாக்கி வைத்து கொள்கிறது. அதற்கும் வீடு வேண்டும் அல்லவா? ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை மெஹராஜ் பேகம் அவர்களின் அந்த கவிதை. ரொம்ப அருமையான ஒரு கவிதையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது. ஆம், மிச்சம் வையுங்கள் உங்கள் குழந்தைகள் மணலில் வீடு கட்டி மகிழ வேணும். இப்படிக்கு நதி. மிகவும் வருத்தமான, நமது மனதை மிகவும் துயரத்தை ஆழ்த்தும் ஒரு கவிதை என்று சொல்லலாம். ஆம், நதிகள் எங்கே என்று கேட்டால் இப்பொழுதெல்லாம் சில புகைப்படங்களை நாம் எடுத்து வைத்து கொண்டு நமது சந்ததிகளுக்கு காட்ட வேண்டியதாக இருக்கும் அல்லவா? அப்படிதான் நதிகள் எங்கே என்று தேட தோன்றுகிறது. அதைதான் மிகவும் அற்புதமாக உணர்த்தியிருக்கிறார். கவிதையின் மூலமாவது யாராவது ஒருவர் திருந்துவிட்டாலும் மற்றவர்கள் நிச்சயமாக திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இப்படிதான் எழுத்தாளர்கள் பல பேர் பல ஏக்கங்களோடு சில படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். மிச்சம் வையுங்கள் உங்கள் குழந்தைகள் மணலில் வீடு கட்டி மகிழ வேணும். இப்படிக்கு நதி. எவ்வளவு அற்புதம் பாருங்கள்! ரொம்ப அருமையான ஒரு கவிதை. அடுத்த கவிதை, அவருடைய கவிதை இப்படியாக அமைகிறது. நேசிப்பது தவறே கிடையாது, நேசிக்கப்படுவதும் தவறு கிடையாது. பதிலுக்கு நேசித்தே ஆக வேண்டுமென்று கட்டளை இடுவதுதான் தவறு. உண்மைதானே? நாம் நேசிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் நேசிக்க வேண்டும் என்று பிறரை நாம் கட்டளை இட முடியாது தானே? நேசிப்பது இயல்பு நிலை, நேசிக்கப்படுவது மயக்க நிலை. இயல்பு என்றும் மாறாது. மயக்கம் தெளிந்துவிட்டால் மனம் அது தாங்காது. எவ்வளவு அற்புதமான ஒரு வரி என்று சொல்லலாம். அன்பு நேயர்களே, நாம் இன்றைய கவிதை நேரத்தில் மெஹராஜ் பேகம் அவர்களின் அருமையான கவிதைகளை தான் வாசித்து கொண்டிருக்கிறோம். கவிதைகள் இது கவிதை நேரம், படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அன்பு நேயர்களே, அந்த வகையில் இன்றைய படைப்பாளி மெஹராஜ் பேகம். முன்னால் செல்பவர்களுக்கு யாவரும் பின்னால் வருவதில் வருத்தங்கள் இல்லை. முன்னால் செல்பவர்களுக்கு யாவரும் பின்னால் வருவதில் வருத்தங்கள் இல்லை. கூடவே வர நினைப்பதுதான் அச்சுறுத்தலாக இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்கள்! அடுத்து மெஹராஜ் பேகம் அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. அன்பு நேயர்களே, புகழுக்கு ஆதரவாய் கூடவே இருந்துவிட்டு முதுமைக்கு தனிமையை கொடுத்திருக்கும் பெண் மனது நிலவின் முதுகுதான். புகழுக்கு ஆதரவாய் கூடவே இருந்துவிட்டு முதுமைக்கு தனிமையை கொடுத்திருக்கும் பெண் மனது நிலவின் முதுகுதான். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறார்கள் என்று தோன்றவே இல்லை. ரொம்ப அற்புதமான ஆழ்ந்த தத்துவத்தை உணர்த்தும் கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும். முதுமைக்கு தனிமையை கொடுத்திருக்கும் பெண் மனது நிலவின் முதுகுதான். ஆம், நிலவை நேசிக்க தொடங்கிவிட்டால் கண்டிப்பாக அந்த தனிமை போய்விடும் அல்லவா? அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது. வரட்டுமா என்றேன், கிளம்பு என்றாய், நகராமல் அங்கேயே நிற்கிறது காதல். எவ்வளவு அற்புதமான
கூறும் கவிதையாக இருந்தாலும் அந்த காதலின் மெல்லிய உணர்வை உணர்த்தி விடுகிறது இந்த கவிதை என்று சொல்லலாம். வரட்டுமா என்றேன், கிளம்பு என்றாய், நகராமல் அங்கேயே நிற்கிறது காதல். அடுத்த கவிதை, எவ்வித மெனக்கிடல்களும் இன்றி நான் யாரோவாக இல்லாமல் நானாகவே இருந்திருக்கிறேன் என்பதில் அலாதி பிரியம் என் மீதே எனக்கு. எவ்வித மெனக்கிடல்களும் இன்றி நான் யாரோவாக இல்லாமல் நானாகவே இருந்திருக்கிறேன் என்பதில் அலாதி பிரியம் என் மீதே எனக்கு. உண்மைதானே? யாரோவாக நாம் வாழ்ந்து விடுவதில் என்ன அப்படி ஒரு புகழ் இருந்துவிட போகிறது? நாம் நாமாக பயணிப்பதில்தான் அவ்வளவு அற்புதமும் இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா? அடுத்த கவிதை மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதை வரிகள் என்ன சொல்ல வருகிறது? முகமறியாத இடத்தில் பிரபலமாகிக் கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனையெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் முன் நாம் யார் என காட்டுவதில் சிரத்தை கொடுவதிலேயே சிரமப்படுகிறோம். முகமறியாத இடத்தில் பிரபலமாகிக் கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனையெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் முன் நாம் யார் என காட்டுவதில் சிரத்தை எடுத்துக்கொள்வதிலேயே சிரமப்படுகிறோம். உண்மைதானே? இந்த கவிதையை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கூட உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதையை யாரோ ஒருவர் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நம் அருகில் இருப்பவர்கள் எத்தனை பேர் நமது கவிதைகளை வாசித்து இருக்கிறார்கள் என்று கேட்பது போல இருக்கிறது. உண்மைதான். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அப்படிதான் இருக்கும் என்று சொல்லலாம். என்றால் என்ன சொல்வது, நம் அதாவது அருகில் இருப்பவர்களின் அருமை தெரியாது. தூரத்தில் இருப்பவர்களுக்கு தான் அவர்களின் அருமை தெரியும். திறமையானவர்களை கண்டுகொள்வதில் தூரத்தில் இருப்பவர்களின் பங்கு மிகவும் மிகவும் அதிகம் என்று சொல்லலாம். அற்புதமான அந்த கவிதை அதை தான் உணர்த்தியது அன்பு நேயர்களே. அடுத்து மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. அவர்கள் உனக்கு வாழ்வை கற்றுத்தரக்கூடும். ஒரு புறக்கணிப்பு, ஓர் ஏளன சிரிப்பு, ஒரு நிராகரிப்பு மூலமாக நீ அவற்றை கொழு கொம்பென பற்றி செப்பனிட்டுக்கொள் உன் பாதையை. நீ அவற்றை கொழு கொம்பென பற்றி செப்பனிட்டுக்கொள் உன் பாதையை. அவர்களுக்கு தெரியாது புறக்கணிப்பு புது பாதையை காட்டுமென. அவர்களுக்கு தெரியாது புறக்கணிப்பு புது பாதையை காட்டுமென. ஏளன சிரிப்பு எப்போதும் தூக்கி நிறுத்துமென. ஏளன சிரிப்பு எப்போதும் தூக்கி நிறுத்துமென. நிராகரிப்பு நிச்சயமாய் உத்வேகம் தருமென. இது சப்ரா இல்முதீன் அவர்களின் கவிதை. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அந்த கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், அவர்கள் உனக்கு வாழ்வை கற்றுத்தரக்கூடும். ஆம், நாம் எப்படி வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம்? யாரோ ஒருவரின் புறக்கணிப்பு மூலமாக, யாரோ ஒருவரின் ஏளன சிரிப்பு மூலமாக, யாரோ ஒருவரின் நிராகரிப்பு மூலமாக தான் கற்றுக்கொள்கிறோம் அல்லவா? ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு கொம்பென நாம் பற்றி கொண்டு செப்பனிட்டு, அந்த பாதையை கொஞ்சம் செப்பனிட்டு நாம் அந்த புறக்கணிப்பு எல்லாம் புது பாதையாக மாற்றிக்கொண்டு விட்டால் அந்த ஏளன சிரிப்பு எல்லாம் நமது செயல்களுக்கு, நமது முயற்சிக்கு ஒரு உத்வேகமாக அமையும் அல்லவா? நிராகரிப்புகள் எப்பொழுதுமே நமக்கு உத்வேகத்தை தரும். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை அன்பு நேயர்களே. அடுத்து அடுத்து அருமையான கவிதைகளை நாம் வாசிக்கலாம். இது மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதை. அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது அன்பு நேயர்களே. காலம் தமக்கான புத்திசாலிகளை அந்தந்த நேரத்தில் தாமே தேர்வு செய்து கொள்ளும். அதைதான் நீங்கள் வெற்றி தோல்வி என்று பீற்றிக்கொள்கிறீர்கள். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். காலம் தமக்கான புத்திசாலிகளை அந்தந்த நேரத்தில் தாமே தேர்வு செய்து கொள்ளும். அதைத்தான் நீங்கள் வெற்றி தோல்வி என்று பீற்றிக்கொள்கிறீர்கள். ரொம்ப அற்புதம். ஒரு அடக்கமான கவிதை என்று சொல்லலாம். இதை தெரிந்தவர்கள் கண்டிப்பாக வெற்றிகளுக்காக
கொண்டாடுவதும் இல்லை, வெற்றிகளை தூக்கி கொண்டாடுவதும் இல்லை, தோல்விகளை கண்டு துவண்டு விடுவதும் இல்லை அல்லவா? காலம் எப்பொழுதெல்லாம் யாரையும் ஆக்கிரமிக்கிறதோ, யாரையும் வசீகரிக்கிறதோ, அவர்கள் வெற்றியாளர்களாகவோ தோல்வியாளர்களாகவோ அந்தந்த நேரத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் என்பதை மிகவும் அற்புதமாக மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதை உணர்த்தியது. நேர்களே, இன்றைய கவிதை நேரத்தை உங்களுக்காக நமக்கு கவிதைகளை கொடுத்து நேசக்கரம் நீட்டி வழங்கியது மெகராஜ் பேகம் அவர்கள். அவர்களின் கவிதை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான கவிதை தொகுப்போடு நாம் இணைந்து கொள்ளலாம். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்று கொள்வது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. அன்பு நேயர்களே, அற்புதமான கவிதை தொகுப்போடு இன்னும் பல பல படைப்பாளிகளை நாம் ஊக்குவிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த படைப்பாளிகளை நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இப்பொழுது தற்காலிகமாக விடைபெறலாம். இன்றைய கவிதை நேரத்தை அலங்கரித்தவர் மெகராஜ் பேகம் அவர்கள். மெகராஜ் பேகம் அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பை இன்று ரசித்தீர்கள். மீண்டும் கவிதை நேரத்தில் யாருடைய கவிதைகள் வலம் வர இருக்கிறது, காத்திருங்கள். கவிதை நேரம் தொடரும்.